ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சிலுவை கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த டிராயிங்ஸில் ஸ்ட்ரக்சரல் டிராயிங், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கம்பி வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த சிலுவை கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங் டைரக்ஷனோட பிளானுங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எப்படி போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டயக்ராமே பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. இந்த காலம் லேஅவுட்னா பார்த்திங்கன்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் பிளான் மாதிரி எல்லாமே வால்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த வால்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காலம் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த காலம் எல்லாமே இந்த வாலில் பார்த்திங்கன்னா கரெக்டாக மெர்ஜ் ஆகிட்டு இருக்கா, இல்லை எங்கேயாவது அவுட் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக பார்த்துடலாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம் சென்டர் லைன் பிளானுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுவோம் பாருங்கள். இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் நம்ம நாங்கள் பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கிரிட் லைன்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மெத்தடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா அவுட் லைன் மெத்தடு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த சென்டர் லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ட்ராயிங் ட்ராப் பண்ணுறதுமோ சைட்டில் ஒரு சில இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் லைன் மெத்தட் போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட சென்டர்லேயே தான் போயிட்டுருக்கும். அப்படி சென்டரில் போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆல்டர்னேட் மெத்தடாக அவுட்டர் லைன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அவுட்டர் லைன் மெத்தட்னா பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இந்த கிரிட் லைன்ஸில் இருக்கு பாருங்க. இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தோட சென்டரில் போகாமல் இந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிரிட் லைனுமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தோட சென்டரில் போய்ட்டுருக்கு. இதே அவுட்டர் லைன் மெத்தட்னா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த அவுட்டரில் போகும், ஒன்று இல்லைன்னா இந்த பாட்டத்தில் இருக்கிற இந்த அவுட்டரில் போகும். இதுதான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடுக்கும் அவுட்டர் லைன் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் மெத்தடில் உங்களுக்கு டயக்ராம் எல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம கிரிட் லைன் எல்லாத்துக்குமே நேம் கொடுத்துடணும், ABCDE. ஏன்னா நம்ம இப்படி நேம் கொடுக்குறப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இது எத்தனாவது கிரிட் லைன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காலம்னா பார்த்திங்கன்னா B கிரிட்டில் செகண்ட் கிரிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த காலத்தை பார்த்திங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ணிடலாம், ஃபிட்டும் பண்ணிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக நேம் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்லேயே பார்த்திங்கன்னா பல முறை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1 to 1 டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனுக்கும் இந்த கிரிட் லைனுக்கும் பார்த்திங்கன்னா 11 அடி 9 இன்ச். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனுக்கும் இந்த கிரிட் லைனுக்கும் 11 அடி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைனுக்கும் இந்த கிரிட் லைனுக்கும் 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது 10 அடிங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க 1 to 1 கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சைட்டில் ஈஸியாக ஃபாலோ பண்ணணும். ஏன் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபஸ்ட் கிரிட்லேருந்து இந்த செகண்ட் கிரிட் லைனுக்கு 11 அடி 9 இன்ச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் கிரிட் லைன்லேருந்து செகண்ட் கிரிட் லைன் பார்த்திங்கன்னா 22 அடி 9 இன்ச். இப்படி வச்சு கண்டினியூஸ் டைமென்ஷன் வச்சா மட்டும் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிரிட் லைன் ஃபிட் பண்ணிட்டு இந்த கிரிட் லைன் நெக்ஸ்ட் ஃபிட் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து அடுத்த கிரிட் லைன் ஃபிட் பண்ணோம்னா, சப்போஸ் இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன எரர், மைனர் எரர், ஏதாவது ஒரு 1 இன்ச்சு 6 இன்ச்சு நம்ம ஏதாவது விட்டுருந்தோம்னா அந்த இதுவுமே இதில் ஆட் ஆகிட்டு வரும். ஃபைனலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அவுட்டர் டைமென்ஷன் இருப்பாரு 34 அடி 3 இன்ச்சு கரெக்டாக இந்த கிரிட்டுக்கும் இந்த கிரிட்டுக்கும் இந்த டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வராமல் போகிறதுக்கு இதுதான் ரீசனுங்க. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைன் லேஅவுட்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். காலம் டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறேன் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த காலம் டீட்டெயில் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த சிலுவை கிளைண்ட்டுக்கான ஃப்ளோர் பிளானுக்கு மட்டும் தான் இது பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும். நீங்கள் இதையே எடுத்துகிட்டு போய் உங்கள் சைடு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. அதை நான் மறுபடியும் பலமுறை சொல்லிடுறேன். ஏன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாங்குறதே இல்லை. மேசன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறது நான் மறுபடியும் சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒன்லி ஃபார் சிலுவை கிளைண்ட்டுக்கு மட்டும்தாங்க. இப்போ நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிட்டு போய் உங்கள் சைட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது பில்டிங் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம் டீட்டெயில்ஸுங்க. காலம் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 1 அடிக்கு 9 இன்ச்சு கொடுத்துருக்குறோங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 16ங்க, பாட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 16ங்க, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 12ங்க. இங்கே வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்டிகலாக தான் இருக்கும். அதனால வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4 16 2 12ங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 135 டிகிரி பார்த்திங்கன்னா ஊக்கு பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணியிருக்கும். இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்கோம். ஒரு சில சைட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 90 டிகிரிலே ஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மிஸ்டேக்கு நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் லிங்க்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது பாருங்கள், ரிங்கோட டயமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm இருக்கணும். அந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches சென்டர் டு சென்டருங்க. ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 inches இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் சென்டர்லைன் பிளேனுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இந்த ஃபுட்டிங் லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினாக என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டயக்ராம் இந்த டயக்ராம் சேம் தாங்க. இந்த டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா இந்த ஃபுட்டிங் லேஅவுட் மட்டும் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். மற்றபடி இந்த டைமென்ஷனு, இந்த கிரிட் லைனு, இந்த நேம்ஸு, மேலே கிரிட் லைனுக்கு நேம் கொடுத்துரும் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் சைடில் கிரிட் லைன் நேம் கொடுத்துரும் பாருங்கள். இது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் சைஸுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா C1 காலம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே காலம் இருக்கிறனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் சைஸிங் கொடுத்துருப்போம் பாருங்கள். காலம் 1 4 அடி 6 இன்ச்சுங்க, 4 அடி 6 இன்ச்சுங்க. அதே இங்கேயும் கொடுத்துருப்பேன். டெப்த் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட்டுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 6 feet 7 feet போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டெப்த்தே வந்து பார்த்திங்கன்னா 8 feet கொடுக்குறோம். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிடான ராக் வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறதான். நான் உங்களுக்கு டயக்ராம் படத்து தெரியும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூ. ஒரு டாப் வியூலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிங் செக்ஷனுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டிங் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழிக்குள்ளே இறங்கி பார்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரண்ட் வியூ கட்டிங் செக்ஷனாக இப்போ உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேருந்து வந்துடலாம். பேஸ்லேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ மேக்ஸிமம் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் PCC 1:4:8 கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு PCC போடணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா எம்சேண்ட் வந்து பார்த்திங்கன்னா போடுற மாரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா PCC போடுற மாரி இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டு போடுற மாரி இருக்குங்க. இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டயக்ராம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் ராட் வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் நோக்கி இருக்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆக்ட் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட லோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதோட சென்டரில் வருங்க. இப்படி சென்டரில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரும் ரைஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான ஆப்ஷன் இருக்குங்க. அப்படி ஆப்ஷன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராடை ராடு மாரி இந்த இடத்துல பெண்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ரைஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் லென்த் மாரி வந்து பார்த்திங்கன்னா மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராடை வந்து நம்ம டாப்பில் பேஸ் பண்ண மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறோம். அதோட டைமென்ஷன் எல்லாமே கொடுத்துருப்போம் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரல் ப்ரொசீஜருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் காலம் போட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலத்தை டெவலப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளிந்த் பீம் இங்கே போட்டிருக்கோங்க பாருங்கள். பிளிந்த் பீம் லெவலில் பிளிந்த் பீம் கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல தான் ஒரு எம்சேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா PCC காங்கிரீட் போடுற மாதிரி இருக்குங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜருங்க. ஒரு ஃபுட்டிங் காலம் போடணும்னா எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. வேணால் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு படித்து பாருங்கள். ஏன்னா நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டயக்ராம் பார்த்துக்கணும். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் PB1 உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். PB1 எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் 1ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேச்சிங் மாரி பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 316 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 316 யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 212 வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க. நெக்ஸ்ட் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 9 இன்ச்சுங்க. நாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரிலேருந்து 145 டிகிரி. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஊக்கு மாரி சொல்லுவாங்க பாருங்கள். இது பெண்ட் பண்ணி விட்டுருணும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊக்கு பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. 90 டிகிரி அப்படியே விட்டுருவாங்க. இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை ராடு யூஸ் பண்ணியிருக்கோம்னு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 mm ராடு வந்து பார்த்திங்கன்னா 6 யூஸ் பண்ணுவோம். 12 mm ராடு வந்து பார்த்திங்கன்னா 2 யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங்கு சொல்லுவோம். ரிங்கோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8 mmங்க. இந்த 6 inches வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீம் இருக்கு பாருங்க. இந்த பிளிந்த் பீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் எது நோட் பண்ணோம்னா இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல வந்து முடியுதுன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த எல்மேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. பெண்டிங் லென்த் அப்படின்னு டெவலப்மெண்ட் லென்த்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பெண்டிங் லென்த்னு சொல்லுவாங்க. இந்த எல் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி விட்டுருக்கணுங்க. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்மேன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா
வீட்டு ஓனருக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரியாது. அப்படி தெரியாதப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம்னா அந்த பில்டிங் மேலே ஃபுல்லாகவே லோடு தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். அப்படி லோடு ஏற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிந்த் பீம் பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி பெண்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வர பிளிந்த் பீமும் இந்த லாஸ்ட்டில் வர இந்த பிளிந்த் பீமும் இந்த லாஸ்ட்டில் வர பிளிந்த் பீமும் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிட்டு இன்டர்லாக் மாரி இங்கே ஆக்ட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம எல் மாரி டெவலப் பண்ணலன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம்.